இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, தஞ்சாவூர் மறைமாவட்டம் புதுக்கோட்டை மறைவட்டம் கோட்டைக்காடு பங்கு குளப்பெண்பட்டியில் வீற்றிருக்கும் தூய அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெறும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அருட்தந்தையர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, குளப்பெண்பட்டியில் வீற்றிலிருந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கும் நம் அடைக்கல அன்னை நமக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். பலவித கவலை, கண்ணீர், கஷ்டம் என்னும் சுமைகளை சுமந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நம் அனைவரையும் பார்த்து இன்றைய நற்செய்தியின் வழியாக பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இருகரம் நீட்டி இரக்கத்தோடு இறைவன் அழைக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பாவின் கரங்களை பிடித்துக்கொண்டு புன்னகை நடைபோடும் சிறு குழந்தை போல நம் அடைக்கல அன்னையின் வழியாக ஆண்டவரின் கரம் பிடித்துக்கொண்டு அவரின் அரவணைப்பில் அன்போடும் பொறுமையோடும் அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற இறை நம்பிக்கையோடும் இந்த கல்வாரி பலியில் இணைந்து உணர்ந்து ஜபிப்போம். இறையாசிர் பெற்று செல்வோம். ஆலயம் திறந்தது, ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்தம் பொங்கிட அன்புடன் வாருங்களே. ஆலயம் திறந்தது, ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்தம் பொங்கிட அன்புடன் வாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் திறந்தது, ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியில் மாட்சியில் ஆனந்தம் பொங்கிட அன்புடன் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே, குறிப்பாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான புதன்கிழமை நமக்கு ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே பங்கேற்க ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றார். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டின் மூலமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 28 இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் குடும்பங்களிலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி, அனைவருக்கும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த உலகத்திலே எவரும் துன்பங்களோ கஷ்டங்களோ இல்லாமல் வாழ்வது கிடையாது. இது காலத்தின் கட்டாயம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இறைவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய கஷ்டங்களின் துன்பங்களையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்க நம் ஒவ்வொருவரையும் இன்றைய இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலமாக அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலும் சரி,
நம்முடைய வாழ்விலும் சரி இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவற்றை அனைத்தையும் நம் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றும்படியாக இந்த திருப்பலை நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் நம் ஆண்டவர் நம்மிடம் கூறியிருக்கின்றார். மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 28 வசனம் 20 இவ்வாறாக கூறுகின்றார், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி உயிர் வாழ்கின்ற அந்த ஆண்டவர் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி நம்முடைய குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் தர இதோ நம்முள்ளே எழுந்தருளிக்க இருக்கின்றார். ஆகவே அந்த ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களையும் சரி, நம்முடைய பிள்ளைகளையும் சரி, ஒவ்வொருவரையும் நம்முடைய பங்கையும் சரி, அனைவரையும் அவருடைய கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிப்போம். இன்று இந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்களுக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவர்களுக்காகவும் இந்த திருப்பலியானது சிறந்த முறையில் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியை தயாரிக்க எங்களுக்கு நீர் கற்பிக்கின்றீர். எவ்வகை நோய்களாலும் தளர்வுறாமல் இருக்க விண்ணக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நிலைத்திருப்போமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 25 31 முடியே. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை மேலே உயர்த்தி பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படை எண்ணிக்கையை
வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவரையும் வலிமை வாய்ந்தவரையும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலரே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவர் என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆராய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலைதடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை பெறுவர். கழுகுகளைப் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றிடு. என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு.
அல்லேலூயா அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, இளம் பெண்களே, அன்பு ஞான பிள்ளைகளே, சுமைகளை எடுத்து போடுகிறவர் நம் ஆண்டவர். சூழ்நிலைகளை மாற்றுகின்றவர் நம் தேவன். இதுதான் இன்றைய முதல் வாசகம், நற்செய்தியின் மைய கருத்து. சுமைகளை 3 வகையிலே தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார். சுமையை எப்படி பார்க்கிறீர்கள் என்று, நீங்கள் எந்த வகையில இருக்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். முதல் வகை, சுமை சுகமானது. பிரியமானவர்களே, கருவில் சுமக்கும் தாய்க்கு, கருவை சுமக்கும் தாய்க்கு சுமை சுகமானது. தந்தை தம் பிள்ளையை தோளில் சுமக்கும் பொழுது சுமை சுகமானது. இப்படியாக ஆரம்பிக்கப்படுகின்ற வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பம் சுகமாக இருக்கின்றது. குடும்பத்தின் சுமைகள் சுகமாக பார்க்கிறார்கள். மாமியார் கொடுக்கின்ற கஷ்டங்களை மருமகள் சுமையாக பார்ப்பதில்லை, சுகமாக பார்க்கிறார். மாமியாரை தன் தாய் தந்தையாக பார்த்து வேண்டியதை செய்துகின்றார். இதனால் திருக்குடும்பமாக வாழ்கின்றார். வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் குழப்பங்களையும் பார்த்து துவண்டு போகாத வகையினர் இந்த குழுவினர். கடவுள் இருக்கிறார், கடவுள் என்னை காப்பாற்றுவார். என் ஏசப்பா சிலுவையை சுமந்து வெற்றி பெற்றார், நான் என் குடும்ப சுமைகளை சுமந்து நான் வெற்றி பெறுவேன். சுகமான சுமையாக ஏசப்பா சிலுவையை சுமந்தார் என்றால், ஏன் என் குடும்பத்துடைய சுமைகளை நான் சுகமாக சுமக்க கூடாது? ஏன் என் பிள்ளைகளை நான் சுமை என்று கருத வேண்டும் என்று நினைத்து பார்த்து, வாழ்க்கையிலே ஒவ்வொரு பருவத்திலும் வருகின்ற சுமைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை தன் வாழ்க்கைக்கு ஏணிப்படியாக நினைத்து, வளர்ச்சிப்படியாக நினைத்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பார்கள் இந்த வகையினர். வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பார்கள் இந்த வகையினர். ஒரு வருடத்தை விட அடுத்த வருடம் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள் இந்த வகையினர். இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய 2 மடங்கு சாதனை படைப்பார்கள்.
இந்த வகையினர் ஆலயத்துக்கு வருவார்கள், நன்மை வாங்குவார்கள், விவிலிய போட்டியிலே பங்கெடுப்பார்கள், விவிலியத்தை வாசிப்பார்கள், மாதா டிவியிலே வைக்கின்ற போட்டிகளில் பங்கெடுப்பார்கள். எல்லா விதத்திலும் எதுவுமே கஷ்டமில்லை என்று சந்தோஷமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து, மாதாமாவுக்கு அர்ப்பணித்து, குறிப்பாக அடைக்கல் அன்னைக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு ஜெயித்து கொண்டிருப்பவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் தான் இந்த சுமையை சுகமாக நினைப்பவர்கள், வாழ்பவர்கள், ஜெயிப்பவர்கள். இரண்டாவது, சுமையானது என்று சொல்லுபவர்களை நாம் பார்க்கின்றோம். சுமை எனக்கு சுமையாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையினர். குழந்தையை சுமப்பது எனக்கு சுமையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பிள்ளையை தோளில் தூக்கி வைத்திருப்பது சுமையாக இருக்கிறது, எப்பொழுது இறக்கி வைப்பேன் என்று நினைப்பார்கள். சிறு பருவம் முதல் ஒவ்வொன்றும் சுமையாக இருக்கும். பள்ளிக்கூடத்திலே புத்தகப்பை சுமையாக இருக்கும். இன்னும் வளர்ந்த பிறகு குடும்பமே சுமையாக இருக்கும். திருமணம் ஆகிவிட்டால் தன்னுடைய மாமியார் அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பார்கள். யாராவது அவர்கள் நெறிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நெறிப்படுத்துபவர்கள் அவர்களுக்கு சுமையாக தெரிவார்கள். குடும்பத்தில் கஷ்டம், பிரச்சனை, கடன் பிரச்சனை என்றால், ஓ இவ்வளவு பெரிய கடன் சுமையா, இன்னும் வீடு கட்டவில்லையா சுமையா என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து தான் ஒரு பொழுதும் ஜெயிக்காமல், வாழாமல், சுமையை நீக்காமல், சுமக்காமல், தன் சுமையை தூக்கி அடுத்தவர் மேல் உட்கார வைத்து, தன் சுமையை நோக்கி அடுத்த மேல் வைத்து விட்டு புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் இந்த வகையினர். இந்த வகையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். மூன்றாவது வகையினர் சுமையே வேண்டாம் என்று வாழ்பவர்கள். ஸ்கூலுக்கு போனால் படிக்கணுமாமுல்ல, ஸ்கூலுக்கே போக மாட்டேன் என்று சுமையாக நினைப்பவர்கள். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணா எக்ஸாம் எழுதணுமாமுல்ல என்று ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ணாம வீடியோக்கள் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சிரித்து சிரித்து சுமையே வேண்டாம் என்று சுமை பக்கமே போகாமல் இருப்பவர்கள். காலேஜே வேண்டாம்ப்பா, படிச்சது போதுப்பா என்று சொல்லுபவர்கள். திருமணமா பெரிய சுமையாக இருக்குமாமுல்ல, அங்க போனா ஓவரா மாமியார் பேசுவாங்களாமுல்ல, வீடு கட்டணுமாமுல்ல, எல்லாரையும் பார்த்துக்கணுமாமுல்ல, சுமை, எல்லாமே சுமை. எஸ்கேபிசம், எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க, தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேண்டாமாங்க. கடவுள் என்ன ஏன் படைச்சாருன்னே தெரியல, யாரை பார்த்தாலும் என்னதான் குறுன்னு பார்க்குறாங்க, எல்லாரும் எனக்கு சுமையை தூக்கி வைக்கிறாங்க என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்கள் நன்றாக பார்த்தாலும் தன்மேல் ஒரு குறைபாடோடு பார்க்கிறார்களோ என்று சொல்லி சுமையாக எல்லாரையும் நினைப்பவர்கள். திருச்சபை சுமை, பங்கு சுமை, ஊர் சுமை, வீடு சுமை, பிள்ளைகள் சுமை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தனக்கு சுமையாக நினைப்பார்கள், வேண்டாம் என்று நினைப்பார்கள். இப்படியாப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் தப்பித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற்றமே அடையாமல் இருப்பார்கள். இவர்கள் குடும்பம் வளர்ச்சி அடையாது, ஆலயத்துக்கு வருவதே ஒரு சுமை, அதுவும் பிரசங்கம் கேட்பது அதைவிட சுமை, திருப்பலி இவ்வளவு நேரம் நடக்கிறதா என்ற சுமை, ஏன் மாதா டிவி பார்க்க வேண்டும் என்ற சுமை, அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். ஒவ்வொன்றிலும் கேள்வி கேட்டுக்கொண்டு தப்பித்து கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த வகையில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் முழுவதும் இருக்கும் ஒரே சுமை கொரோனா. ஒரே பயங்க, எங்க பார்த்தாலும் கொரோனா சுமை, நோயின் சுமை, கடன் பிரச்சனை சுமை, வேலையில்லா திண்டாட்ட சுமை, வாழ்வாதார போராட்ட சுமை, வருமானம் இல்லாத சுமை. எந்த சுமை இருந்தாலும் 3 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்துகின்றார். இந்த 3 வாக்குத்தத்தங்கள் வழியாக நீங்கள் உங்கள் சுமையில் இருந்து விடுதலை அடையலாம். உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும், நீங்களும் தேவனைப் போல சரித்திரம் படைக்கலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க, முதலாவதாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே அருமையாக பவுலடிகளார் சொல்கிறார், 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, முதலில் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், உங்கள் கஷ்டங்களை தேவனுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஒரு கஷ்டம்னா யார் யாருக்கோ போன் போட்டு சொல்றீங்க, ஒரு பிரச்சனைனா யார் யாருக்கோ போன் போட்டு அழுகுறீங்க, ஒரு சின்ன சுமனா என்னால தாங்க முடியாது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. கடவுள்கிட்ட சொன்னீங்களாங்க, மாதாமா கிட்ட சொன்னீங்களாங்க, முட்டி போட்டு முழங்கால் யுத்தம் செய்தீங்களா? முட்டி போட்டு ஜெபிச்சு பாருங்க, சுமை காணாமல் போய்விடும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு,
ஆண்டவரே, என் பிள்ளை நன்றாக இருந்தால் இப்பொழுது சின்ன பிரச்சனை வந்து விட்டது, காப்பாற்றும். தகப்பனே, என் குடும்பத்தில் ஏன் இந்த விரிசல், யார் கண்ணு பட்டதோ தெரியல, தேவனே உதவி செய்யும், இயேசுவே தாவீதின் மகனே என்னை காப்பாற்றும். நீங்க சொல்லி பாருங்க, கடவுளுக்கு தெரியப்படுத்திட்டு மற்றபடி உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, வேணான்னு சொல்லல. முதல்ல கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க, மாதாமாட்ட சொல்லி பாருங்க. கடவுள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார். கடவுள் உங்கள் குரலுக்கு செவி சாய்த்து உங்களை காப்பாற்றுவார். கடவுள் உங்கள் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வரக்கூடாது என்று சொல்லி கண்ணீரை துடைப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி பாருங்கள், உங்கள் துக்க நாட்கள் ஒளிந்து போய்விடும். ஆண்டவரிடம் முழங்கால் யுத்தம் சொல்லி ஜெபித்து பாருங்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மறைவுரை திருப்பலியை பார்த்து கொண்டிருப்பவர்களே, எல்லாரும் எப்பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனுக்கு முதலில் சொல்லுவோம், திருப்பலிக்கு வருவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், நமது வாழ்க்கை மாறும். இரண்டாவதாக என்னாகமம் புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சுமைகளையும் எடுத்து போடுவேன் என்று விண்ணக தந்தை இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். நீங்கள் கடவுளிடம் சொல்லிவிட்டா என்ன நடக்கும் ஃபாதர் என்று நீங்கள் கேட்கலாம். கடவுளிடம் சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய சுமைகள் எடுத்து போடப்படும், உங்களுடைய தடைகள் அகற்றப்படும், உங்களுக்கு வழி பிறக்கும், உங்கள் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இஸ்ராயலுக்கு எதிராக மாய மந்திரமோ குறி சொல்பவரோ தடை ஏற்படுத்துவதோ சுமையோ ஒன்றும் இருக்காது என்று சொல்கின்றார். உங்கள் குடும்பத்திற்கு எதிராக ஒன்றும் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே எல்லா சுமைகளையும் எடுத்து போடுவார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், மீகா எழுதிய புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, தடையை சுமையை எடுத்து போடுகிறவர் என் முன்னே போகிறார், நாம் முன்னே போகிறார் என்று சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் முன்னால் தடைகளை எடுத்து போடும் ஆண்டவர் செல்வார். ஏசப்பா உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். உங்கள் முன்னால் சென்று இருக்கின்ற தடைகள்லாம் அகற்றிவிட்டு வாரும் வாரும் என்று அழகான வழியை ஆயத்தம் செய்து உங்களை நன்றாக நடக்க வைத்து வெற்றியின் பாதையில் வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்வார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, இளம்பெண்களே, அன்பு ஞான பிள்ளைகளே, இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். இதோ புதுமைகள் புரிய அடைக்கல மாதா ஆலயத்தில் இருந்து நாம் இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்றோம். சக்தி வாய்ந்த அடைக்கலத்தின் தாய், ஆற்றல் வாய்ந்த அற்புதத்தின் தாய், தன்னை நம்பி வந்த எவரையும் வெறுமையாக அனுப்பாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தாய். உங்கள் சுமைகளை ஒப்பு கொடுங்கள், உங்கள் சுமைகளை ஏசப்பாவிடம் சொல்லுங்கள், மாதாமாவிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு வழியை ஆயத்தம் செய்வார், சுமைகளை எடுத்து போடுவார். உங்களை எதிர்த்து எந்த மனுஷனும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். மாதாமா ஏசப்பா உங்களோடு எப்பொழுதும் தாயாக தந்தையாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா சுமைகளும் சுகமாக மாறும். வாழ்க்கையிலே சுமையை சுமையாக கருத மாட்டீர்கள். சுமையை வேண்டாம் என்று ஓடி ஒளிய மாட்டீர்கள். சுமை எனக்கு வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் இந்த ஊர்ல யார் எனக்கு சுமை தருவார்கள், தாருங்கள், சுமையே இல்லை எனக்கு என்று ஏங்க ஆரம்பித்து விடுவீர்கள். சுமைகள் உங்களை படிகற்களாக மாற்றும், சுகமாக மாற்றும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். அடைக்கல அன்னை இந்த திருப்பலி காணும் அனைவருக்கும் வெற்றியை தருவாராக, சுமையை சுகமாக மாற்றுவாராக, ஜெயித்து காட்டுவீர்களாக. பயந்தால் ஜெயிக்க முடியாது என்ற உண்மை உணர்ந்தவர்களாக வாழ்க்கையிலே சுமை தாங்கி சுகமாக சரித்திரம் படைக்க இந்த திருப்பலியிலே அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவனிடம் நம்முடைய சுமைகளை எல்லாம் வைத்து நம்முடைய தேவைகளை நமது பாதுகாவலி தூய அடைக்கல அன்னை வழியாக நாம் சொல்லி மன்றாடுவோம். அகிலம் படைத்து அரசாளும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றிய ஆர்வமுடையவர்களும் அதன் மூலம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கிடும் மனப்பக்குவத்தை அவர்களுக்கு அளித்திட வேணுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைமுறை தோறும் எமது புகலிடமாயிருக்கின்ற
தந்தையே இறைவா, எங்கள் அரசியல் தலைவர்கள் தன்னலம் துறந்து பொதுநலத்துடன் வாழவும், இயற்கை பேரிடராலும் பொருளாதார மாற்றங்களால் அவதிப்படும் மக்களுக்கு நலமும் வளமும் நிறைவான வாழ்வும் கிடைத்திட பணி செய்திட வேண்டிய அருளையும் ஆசிரையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த என் அன்பு இறைவா, எங்கள் ஊரில் எல்லா குடும்பங்களும் உம் ஆசீரும் அருளும் பெற்று ஒற்றுமையும் சமாதானமும் நிறைந்து விளங்கவும், அவர்களின் தொழில், விவசாயம், கல்வி அனைத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளிக்கும் தந்தையே இறைவா, ஆதரவற்றோர், கொரோனா மற்றும் பல்வேறு விதமான நோய்களாலும் தாக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்போர் அனைவரையும் உமது கருணையால் குணப்படுத்தி உமது பேரன்பால் அவர்களை நிறைவுபடுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளால் நிரப்பும் எம் அன்பு தந்தையே இறைவா, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களையும் திருப்பலி நிறைவேற்றும் தந்தையர்களையும் மாதா தொலைக்காட்சியின் அன்பு உடன் உழைப்பாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறவும், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் உள்ள நலத்தையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்களை வழிநடத்தும் அன்பு இறைவா, இளைஞர்கள் ஆண்டை கொண்டாடும் இந்த வேளையில் எங்கள் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காணவும், வேலை வாய்ப்பு கிடைக்கவும், திருச்சபையின் தூண்களாகவும் நாட்டின் கண்களாகவும் விளங்கிட தேவையான இறை வரங்களை தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆறுதல் அளிக்கும் இறைவா, நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் பாதுகாவலி அடைக்கல தாய் வழியாகவும் அவருடைய அன்பு பரிந்துரையாலும் எங்களுக்கு பெற்று தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், வழியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், வழியாய் மாற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்கள் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொண்டு அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும் ஊரணியும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு ஆண்டவரே, சுமைகளை எடுத்து போடுபவரே, சூழ்நிலைகளை மாற்றுபவரே, எங்களுடைய நாட்டின் சுமைகளை, வீட்டின் சுமைகளை, எங்கள் ஒவ்வொருவரின் சுமைகளையும் எடுத்து போடுப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக சுகமாக தாங்கி வெற்றி நடை போட உம்முடைய வல்லமையும் பாதுகாப்பும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைப்பதாக. உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித, குறிப்பாக எமது குலப்பன் பெட்டியின் பாதுகாவலி புதுமையில் புரியும் புனித அடைக்கல் அன்னை வழியாக அனைத்து புனிதர் அனைவரின் வழியாக நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைமகனேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் எங் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய உம் அன்பார்ந்த மகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கொரோனா தொற்றுநோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை நம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் தூய அடைக்கல அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு